வணக்கம் நேர்களே. அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே புற்றுநோய் மருந்தியல் துறையின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பெண்களுக்கு புற்றுநோய் வகைகள் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. ஆண்களுக்கான புற்றுநோய் அப்படிங்கிறது வகைகள் இருக்கா? என்னென்ன புற்றுநோய் இருக்கு டாக்டர்? ஸோ ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ் எதனால் வருதுன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால வரக்கூடிய கேன்சராக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்மோக்கிங், இல்லாட்டி ஏதாவது புகையிலை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களே ஆண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான காரணங்களாகவும் இருக்குது. ஸோ மெயினாக இந்த ரெண்டு பிரச்சனையினாலையும் வாய், கழுத்து, இந்த குரல் வலை, லாரிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அது உணவு குழாய், வயிறு பகுதி. ஸோ இந்த சாப்பிட்ற புகையிலினுடைய அந்த நச்சு பொருட்கள் எல்லாமே இந்த இடங்களெல்லாம் அந்த எச்சிலோடு கலந்து உணவோடு சேர்ந்து உள்ளே போகிறதுனால இந்த மாதிரி இடங்களில் ஏற்படக்கூடிய அந்த அந்த தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய கேன்சர் அந்தந்த பகுதியில் வரும். இரண்டாவதாக பார்க்கும்போது ஸ்மோக்கிங், அதாவது சிகரெட் பிடிக்கிறது. ஸோ சிகரெட்டோ இல்லாட்டி பீடி இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்போது அதனுடைய புகை, அதில் அந்த புகையிலை சம்மந்தப்பட்ட பொருட்களுடைய நச்சுத்தன்மை நுரையீரலுக்கு புகையாக உள்ளே போய் சேருது. ஸோ உள்ளே போய் சேரும்போது நுரையீரல் புற்றுநோய் ரொம்ப காமனாக வருது. ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கேன்சர்ஸ் ரொம்ப காமனாகவே இருக்கும். இரண்டாவது ஆல்கஹால், அதாவது ட்ரிங்க்ஸ் எடுக்கிற பழக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லிவர் இல்லாட்டி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது போக சில சமயங்களில் காரணங்கள்னு இதனால தான் வரணுன்றது சொல்ல முடியாது. வயசு பொறுத்தது, அதாவது ரொம்ப வயசாக ப்ராஸ்டேட் கேன்சர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கிங் சார்ல்ஸுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர்னு இப்போ ரீசெண்டாக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50லேருந்து ஆரம்பித்து ஒரு 60-70 வயசுக்கு மேலே வயசாகும்போது ப்ராஸ்டேட் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் எந்த கேன்சரால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க டாக்டர்? ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனை கழுத்து, வாய் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ். இது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது ஸ்மோக்கிங்கால் ஏற்படக்கூடிய லங் கேன்சர். ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அண்ட் லங் கேன்சர், இது ரெண்டு தான் ரொம்பவே காமனாக இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன? இப்போ ஒரு ஜென் தனக்கு எந்த ஒரு ஸ்டேஜில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எடுக்கணும்? இப்போ 30 வயசானாலே ஜென்ரல் செக்அப் பண்ணுறது நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்போம். ஸோ முதல்ல ஆண்கள் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், அதாவது சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதோ இல்லை அது மாதிரி புகையிலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், பழக்க வழக்கங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை நிப்பாட்டணும். அது எவ்வளோ வருஷம் எடுக்கிறாங்களோ அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தாக்கம் இருக்கும். ரெண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புகையிலை போடுற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாக்குக்கடியில் வச்சுருப்பாங்க. அது நாக்குக்கடியிலே ஒரு 15 வருஷமாக 20 வருஷமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மியூக்கோசான்னு சொல்லுவோம், அந்த நாக்கினுடைய அடிப்பகுதியோ இல்லை உள்பகுதியோ ஒரு யூஸ்வலாக பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். அது சாஃப்டாக இல்லாமல் ஒரு ஹார்டாக வர ஆரம்பிக்கும், ஒரு இன்டியூரேஷன் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஹார்ட்னஸோ இல்லை ஃபர்ம் டிஷ்யூ மாதிரி வருதுனாலே அது கேன்சருக்குரிய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். கேன்சர் தான் இருக்கணும்னு சொல்லலை, அறிகுறியாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் அவங்க செய்ய வேண்டியது அந்த பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டணும். இரண்டாவது, அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள மருத்துவரை போய் அணுகணும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சதை பரிசோதனையோ இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணணுமோ அந்த மருத்துவர் சொல்கிற ஆலோசனைப்படி அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இது முக்கியமாக இந்த வாய் மற்றும் கழுத்து பகுதி, ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கேன்சருக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப அறிகுறிகள். இரண்டாவது, சிகரெட் ஸ்மோக்கர்ஸ், அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு குரல் மாற்றம் ஏற்படலாம். பேசும்போது தொண்டை கரகரப்பு இருக்கலாம், இல்லாட்டி சளியோ இல்லை எச்சில் துப்பும்போதோ அதில் ஏதாவது ரத்தம் கலந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் அது கேன்சருக்குரிய ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக இந்த உணவு குழாயில் இந்த மாதிரி புகையிலை போடுறவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் இருக்கவங்களுக்கு உணவு குழாயில் ஏதாவது கேன்சர் கட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஏதாவது திடான ஆகிரம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெஜிடேரியனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சாலிட்
ஃபுட் ஏதாவது முழுங்கும் போதோ அங்கே நெஞ்சு பகுதியிலையோ இல்லை கழுத்து பகுதியிலையோ தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அது உள்ளே போகாது, கொஞ்சம் நின்று ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பழக்க வழக்கம் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து உடனே டாக்டரை அணுகணும். லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஸோ லங் கேன்சர் முக்கியமாக எல்லா பேஷண்ட்ஸும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம ஊரில் வராங்க. இந்த சென்ஸ் இந்தியா முழுக்கவே சொல்லணும். காரணம் என்னென்னா, லங் கேன்சரில் கட்டி சின்னதாக இருந்தால் அறிகுறிகளே இருக்காது. ஒரு சிம்டமுமே இல்லாமல் அது நல்லா வளர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் போது தான் எனக்கு முதுகு வலிக்குதுன்னு வருவாங்க. ஸோ முதுகு வலிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது லங்ஸில் ஒரு பெரிய கட்டி இருக்கும். ஸோ அது ஸ்டேஜ் 4ஆக இருக்கும். ஸோ லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80% மக்கள் வர்றது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வராங்க. ஸோ அதனால் லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்க்ரீனிங் லோடோஸ் சிடி ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. அது எல்லா ஊர்லேயும் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சின்ன ஊராக இருந்தால் கூட அங்கே சிடி ஸ்கேன் வசதி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிகரெட் பிடிக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணோம்னா லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை சிடி ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக நான் வருஷம் நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன், ஆனால் கண்டினியூஸாக சிகரெட் பிடிப்பேன்னு இருக்கக்கூடாது. புகை பழக்கத்தை விடணும். அதை விட்டுட்டு சிடி ஸ்கேன் எடுக்கிறது, இன்கேஸ் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அவங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த பழக்கத்தை நிப்பாட்டிட்டு ஸ்க்ரீனிங்காக வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சிடி ஸ்கேன் எடுத்துக்கறலாம். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து லங் கேன்சர் பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களால் கூட இந்த மாதிரியான புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம். ஸோ மெயினாக பார்க்கும்போது உணவு பழக்க வழக்கங்களில் சாதாரண நடைமுறையில் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகளால் பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த ஹோட்டலில் இல்லாட்டி மற்ற இடங்கள்லேயே போய் சாப்பிடும்போது ரொம்ப கலர்டு ஏஜென்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயங்களில் வெளியே சாப்பிட்டுட்டு கை கழுவும்போது பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னா வந்து தாது பொருட்கள், கெமிக்கல்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இது பண்ணும்போது சாப்பாடு என்னமோ ருசியாக இருக்கும், ஆனால் ருசியோடு சேர்த்து தேவையில்லாத கெமிக்கல்ஸையும் நம்ம சாப்பிட்றதுனால ஸ்டொமக் கேன்சர், பெருங்குடலில் ஏற்படக்கூடிய கேன்சர், கோலன் கேன்சர்னு சொல்லுவோம், மலப்பை வாயில் வரக்கூடிய கேன்சர், ரெக்டல் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள்னால, அந்த ரசாயனம் கலந்த பொருட்கள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, முடிஞ்ச மட்டும் நல்ல இடத்துல சாப்பிட்டுக்கறலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்லாம் எதுவும் இல்லாத உணவுப் பொருட்களாக வெளியே சாப்பிட்றதாக இருந்தால் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லாட்டி முடிஞ்ச மட்டும் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. நிச்சயமா டாக்டர். இப்போது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு புகைப்பழக்கமோ மது பழக்கமோ இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரியான கேன்சர் வருது இல்லையா டாக்டர்? அது எதுக்காக? ஸோ எல்லாமே வந்து உணவு பழக்க வழக்கங்கள், சிகரெட் பிடிக்கிறதுன்றதை சொல்ல முடியாது. மரபணு மாற்றம். ஸோ ஒவ்வொருத்தனுடைய உடல் வாகன் இருக்கும். ஸோ ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிறதுக்குரிய கேள்விக்குரிய பதில் என்னென்னா, ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ், அதாவது அந்த ஹெரிடிட்ரி, அந்த தாத்தாக்கு ஏதாவது ஒரு மரபணு மாற்றம் இருந்திருக்கலாம். தாத்தாவிலிருந்து தந்தைக்கோ இல்லை அம்மாக்கோ அந்த மரபணு மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இந்த குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி இல்லை அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கும்போது அந்த மரபணு மாற்றங்களுடைய தாக்கம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை வந்து கன்சாங்குவினஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறதுனால அந்த சொந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரபணு மாற்றங்கள் ரொம்பவே ஜாஸ்தியாகி அது சிலருக்கு கேன்சராக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கக்கூடியது. முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனைன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுடைய முந்தின ஜென்ரேஷன் இல்லாட்டி அவங்க கூட பிறந்தவங்க அடுத்த ஜென்ரேஷன், ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம அந்த மரபணு மாற்றங்களுக்குரிய டெஸ்ட் என்னவோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வைத்திய முறைகள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்சிஏ டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. பிஆர்சிஏ டெஸ்டிங் வந்து அந்த பிரெஸ்ட் கேன்சர் இல்லாட்டி ஓவரி கேன்சர், அந்தக புற்றுநோய். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய கேன்சர் இந்த பிஆர்சிஏ மியூட்டேஷன் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா இதை அந்த ஃபேமிலி மெம்பருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஜென்ரல் பாப்புலேஷனில் 100 பேருக்கு ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ வரும். இது அந்த பிஆர்சிஏ மியூட்டேஷன் அந்த ஃபேமிலி மெம்பருக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா அந்த மியூட்டேஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை ஒவேரியன் கேன்சரோ வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி.
ஸோ அந்த மாதிரி சிரமங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இள வயசுலேயே ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். ஓகே. ஒரு 20-25 வயசுலேருந்தே ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சிருவோம். இரண்டாவது, ஏதாவது பிரச்சனைன்னு ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதை முதல்லையே சர்ஜரியோ இல்லாட்டி அதுக்குரிய ப்ரிவென்ஷனுக்குரிய மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. மாத்திரை மூலமாக, டேப்லெட்ஸில் மெடிகேஷன்ஸ் மூலமாக, சர்ஜரி மாதிரி இந்த மாதிரியான நிறைய மொடாலிட்டிஸ் வந்து இப்போ சயின்ஸில் நம்ம கண்டுபிடிச்சு பேஷண்ட்ஸ்க்கு இந்தியாவிலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள்னால பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் வராமல், அந்த மியூட்டேஷன் இருந்தாலும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் நோய் தாக்காமல் முதல்லையே அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய உரிய வைத்தியத்தை செய்ய முடியும். நிச்சயமா டாக்டர். இப்போ வந்து இந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அளவில் எந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு டாக்டர்? ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. ஒரு 20 வருஷம் முந்தி ஃபோன்னு பார்த்தோம்னா அந்த பழைய நோக்கியா பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு. பட் இப்போ யாராவது அந்த பட்டன் ஃபோன் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ நிறைய மாற்றங்கள் ஒரு சாதாரண செல்ஃபோன்லேயே வரும்போது வைத்திய முறைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துடுச்சு. ஸோ முந்தி வந்து சர்ஜரின்னு பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்ஜரி தான். பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே 3 வாரம் இல்லை 4 வாரம். சில சமயங்களில் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய முந்தி இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து மூவ் பண்ணி லேப்ரோஸ்கோபிக் மெத்தட்னு பண்ணிகிட்ருக்கோம். சின்ன தொலை, ஒரு 4-5 தொலை போட்டு அந்த தொலை வழியாக அந்த டியூப்ஸை இன்சர்ட் பண்ணி அது வழியாக சர்ஜரி பண்ணுறது. இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் ரொபோட்டிக் சர்ஜரின்னு இருக்குது. ஸோ ரொபோட்டிக் சர்ஜரின்றது வந்து அந்த போர்ட் வழியாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 டைமென்ஷனல் வியூவோடு டைசெக்ட் பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய வைத்திய முறை. ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரொபோட்டிக் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி எல்லாம் பண்ணோம்னா 2வது நாள் இல்லை 3வது நாள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜே பண்ணிடலாம். ஓகே. பேஷண்ட் ஒரு 2-3 வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதா கூட தாராளமாக பண்ணலாம். ஸோ 2வது 3வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ண உடனேயே அவங்களோட நார்மல் டயட் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே. ஒரு ஃப்ளூயிட்ஸில் ஆரம்பித்து அவங்களுடைய ரெக்கவரி பேட்டர்ன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். முந்தி மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து சர்ஜரியை பொறுத்த வரைக்கும். கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் முந்தைய காலத்தில் எந்த கீமோதெரப்பி கொடுத்தாலும் தலைமுடி கொட்டும், முகம் கருக்கும், உடம்பு இழைச்சி போகும், நிறைய பக்க விளைவுகள் நிறையா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அந்த மாதிரியான வைத்திய முறையெல்லாம் இல்லாமல் எந்த கேன்சர் எதனால் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. டெஸ்டிங், அந்த டெஸ்டெல்லாம் பண்ணினோம்னா இந்த கேன்சர் வர்றதுக்கு இதுதான் காரணம், அந்த காரணத்துக்கு சரியான மாத்திரை, இன்ஜெக்ஷன் கூட கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ஓபிக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாலிகுலர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கா, ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான மாலிகுலர் டெஸ்டிங் இருக்குது. அந்த மாலிகுலர் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை தான் கொடுக்குறோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சாப்பிட்டுட்டு 3 மாதம் கழிச்சு டெஸ்ட் எடுத்துட்டு என்ன வந்து பார்ப்பாங்க. அது எவ்வளோ நாள் டாக்டர் அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி ஸ்டேஜ்னா தெர் ஆர் சம் ஸ்டடீஸ் ஒரு லிமிட்டட் டைம் பீரியட் மட்டும் கொடுத்தா போதும், அந்த மாதிரி இருக்கும். சில சமயங்களில் ஸ்டேஜ் 4ன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேஜ் 4ன்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் அதிக நாட்கள், மாதக்கணக்கிலோ இல்லை வருஷக்கணக்கிலையோ மாத்திரை சாப்பிடணும். ஸோ முந்தி காலத்தில் இன்ஜெக்ஷன் போட்டும் வாழ்நாள் ரொம்பவே ஜாஸ்தியாக இல்லை. இப்போ சாதாரண மாத்திரைகள்லேயே எல்லா வைத்திய முறையும் வந்துட்டதுனால இந்த கேன்சருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு சரியான வைத்தியம் மாத்திரை மூலமாக கிடைக்கும்போது பேஷண்ட்ஸ் அதை தாராளமாக சாப்பிட்டுட்டு வருஷக்கணக்கில் கூட கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா வைத்திய முறைகள் மாறி இருக்குது. ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் முந்தி கொபால்ட் மிஷின் ஒன்று தான் இருந்துச்சு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 20 வருஷம் முந்தி ஒரு 5 அல்லது 6 இடங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு மெட்ராஸ்லேயே ஒரு 16 சென்டர் வந்துருச்சு. ஓகே. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. திருநெல்வேலி, நாகர்கோயில் சின்ன ஊராக எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஊர்லேயுமே நிறைய வைத்திய முறைகள் வந்துருச்சு. மெட்ராஸுக்கு ஈக்குவலாக எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ஊர் பக்கமும் வந்துருச்சு. ஸோ ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் தமிழகம் ஐ வுட் சே இந்தியாவிலே ரொம்ப ஒரு முதன்மை மாநிலமாகவே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். பட் அகெயின் மக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ காலப்போக்கில் முந்தி ரொம்ப வயசானவங்களுக்கு தான் கேன்சர் வர மாதிரி இருந்தது. பட் இந்த காலத்தில் 30 வயசு 28 வயசுலலாம் கூட கேன்சர்ஸ் வருது. ஸோ அதனால் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால விழிப்புணர்வு ஜாஸ்தி இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு பதிலாக ஆரம்ப நிலை இல்லை வருமுன் காத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். நிச்சயமா டாக்டர். இப்போ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு 100% க்யூர் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து இருக்கா டாக்டர்? 100% க்யூர்ன்றதை விட
எந்த ஸ்டேஜில் வராங்க அப்படின்றது தான் முதல்ல பார்க்கணும். ஸோ நீங்கள் கேட்குறது எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குற கேள்வி, சார் இந்த வைத்தியம் எடுத்தால் எனக்கு 100% குணம் ஆகிடுமா? ஒரு 10 வருஷம் முந்தி இருந்த வைத்தியத்துக்கு இன்ன தேதிக்கு உள்ள வைத்தியம் பழைய வைத்தியத்தை விட நிறையவே சக்ஸஸ் ரேட்ஸை கொடுக்குது. ஸோ 2024 விட 2034 செய்ய போகிற வைத்தியமும் இதை விட நல்ல பெட்டர் ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் கிடைக்கும். 5 வருஷம் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபாலோ அப்பில் இருக்கணும். 5 வருஷம் வரைக்கும் ஃபாலோ அப்பில் இருந்து கேன்சர் கட்டி திரும்ப வராமல் இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் வரத்துக்குரிய வாய்ப்புகள் கம்மி. அதுக்காக நான் பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு 100% குணமாயிருச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கேன்சர் திரும்பி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா முதல் 2 அல்லது 3 வருடங்கள் ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா செக்கப்புக்கு வந்தாகணும். அந்த 3வது 4வது வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா செக்கப்புக்கு வந்தாகணும். 5 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செக்கப்பில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஏன்னா சில சமயங்களில் கேன்சர்ஸ் 10 வருஷம் கூட கழித்து திரும்ப வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது செக்கப்பில் இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் வந்து முடியும். ஸோ அந்த அளவுக்கு விடாமல் அவங்க ரெகுலர் செக்கப்பில் இருந்தாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அதை வரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக வரத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு 100% க்யூர்ன்றதை விட கரெக்டான செக்கப்பில் அவங்கள ஃபாலோஅப்பில் இருந்தாங்கன்னா நோய் திரும்ப வராமல் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்க்கு நீங்கள் எப்படி டாக்டர் அந்த ஃபாலோ அப் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ முக்கியமான விஷயம் எந்தெந்த ஊர்லேருந்து இப்போ வெளியூர்லேருந்துலாம் பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ மெட்ராஸில் உள்ள பேஷண்ட்ஸ்னால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் கூட வர முடியும். ஸோ இன்கேஸ் வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் இப்போ மதுரையாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் அட்வான்ஸ் டெஸ்டிங் எல்லாம் அந்தந்த ஊர்லேயே கூட வந்துருச்சு. பேஷண்ட்ஸ் வராங்கன்னா வாட்டி வரும்போதே அடுத்த முறை இந்த தேதிக்கு இந்த மாதத்துக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து வரீங்கன்னா எனக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிகிட்டே வந்துருங்கன்னே எழுதி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ பேஷண்ட்ஸ் வரும்போதே இந்தந்த டெஸ்ட்டெல்லாம் செஞ்சுட்டே வந்துடுவாங்க. ஸோ காலையில் ஊர்லேருந்து வந்தால் கூட பேஷண்ட்ஸை பார்த்துட்டு வேறு ஏதாவது தேவை இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆலோசனை என்னவோ அதை செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் அவங்க ஊருக்கு போயிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸ் ரொம்ப நாள் இங்கே தங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கு வசதி இருக்கிறதுனால அந்தந்த ஊர்லேயே டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ எல்லாமே கணினிமயமாகிடுச்சு. ஸோ ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது பேசணும்னா கூட அந்தந்த லேபுக்கோ இல்லை அந்த இவங்களுக்கோ ஃபோன் பண்ணி அந்த டாக்டர்கிட்டயே டேரெக்டாக எனக்கு இந்த இந்த லேபில் இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு சிரமம் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இதை கொஞ்சம் ரீசெக் பண்ணி கொடுங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் இம்ப்ரூவ்ட் இன் தமிழ்நாடு. நிச்சயமா டாக்டர். இப்போ ஒருத்தருக்கு பர்டிகுலராக ஒரு கேன்சர் வந்திருக்கு, இப்போ நுரையீரல் புற்றுநோய் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அப்படி அவங்களுக்கு வந்திருக்குன்னும் போது அது இல்லாமல் வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா? சைடு எஃபெக்ட் இல்லை முடி கொட்டுறது இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்தி கீமோதெரப்பி தான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வைத்தியமாக்கும் இருந்துச்சு. சிலருக்கு மட்டும்தான் கீமோதெரப்பி கொடுக்குறோம். மற்ற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாலிகுலர் டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு எதனால் அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்திருக்கோ அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் தெரப்பி மட்டும்தான் இப்போ கொடுக்குறோம். ஸோ டார்கெட்டட் தெரப்பின்னு கொடுக்கும்போது கொடுக்குற மருந்து வெறும் கேன்சரில் மட்டும்தான் வேலை செய்யும். சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ முடி கொட்டுறதோ இல்லாட்டி வேறு ஏதாவது சிரமங்கள் வர்றதோ ரொம்பவே கம்மி. எல்லா மருந்துலையும் எல்லா சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் முந்தி இருந்த அந்த கீமோதெரப்பினாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ கீமோதெரப்பி கொடுத்தா எனக்கு உடம்பு இளைச்சிரும், முடி கொட்டிடும், ரொம்ப வலிக்கும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த பயம்லாம் இப்போ இல்லவே கிடையாது. கீமோதெரப்பி டேப்லெட்ஸை சாப்பிடும்போது என்ன வலி இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மாத்திரையோ 2 மாத்திரையோ கொடுக்க போகிறோம் அந்தந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ சிம்பிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். சாதாரண வைத்திய முறைகள்லேயே கேன்சர் நோயை கண்ட்ரோல் பண்ணி இல்லை சில சமயங்களில் அது திரும்ப ரொம்ப நாள் இல்லை வருஷங்கள் வராமல் இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா டாக்டர். இப்போ இந்த கேன்சர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்களை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும்? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லையா, அது கூட சாப்பிட்டா கேன்சருக்கானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ எப்படியான ஒரு உணவு பழக்க வழக்கங்களை ஒருத்தர் கடைபிடிக்கணும்? ஒழுக்கம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து கொண்டு வரணும். சின்ன பிள்ளை கடைக்கு போகும்போதோ இல்லாட்டி எக்ஸிபிஷனுக்கோ எங்கேயோ போகும்போதோ கலராக பார்த்தா எனக்கு இது வேணும்னு தான் பிள்ளை கேட்கும். ஆனால் இந்த மாதிரி என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க தமிழக கவர்மெண்ட் ஹாஸ் பேன்டு. இப்போ அந்த பஞ்சு மிட்டாயிலேயே ரோடமின் அப்படின்னு வரக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த மெட்டானில் எல்லோ இந்த ரோடமின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் போடும்போதும் அது கலர் காட்டுது. ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி கலர்டு ஃபுட்
ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த பஞ்சு மிட்டாய், இப்போ ஹோட்டலில் போய் கை கழுவுனோம்னா சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் உணவு குழாய் இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்க முடியும். முடிஞ்ச மட்டும் சாப்பிடும்போது இல்லை வெளியே சாப்பிடும்போது ஒரு கலரிங் ஏஜென்ட்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நல்லது. பார்க்கும்போதே செக்கச்செவையில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணக்கூடாது. இல்லாட்டி ஏதாவது நல்ல அட்ராக்டிவ் கலரில் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான கலர்டு ஃபுட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆர்டர் பண்ணுறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இரண்டாவது, முடிஞ்சால் வீட்டில் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரிவென்ஷன், கேன்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் மொடாலிட்டி. கேன்சர் வராமல் இருந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம், எனக்கும் ரொம்பவே நல்லது தான். ஸோ கேன்சர் வராமல் இருக்கணும்னா குழந்தைகளுக்கோ இல்லை உணவுப் பொருட்களில் கலர்டு ஏஜென்ட்ஸ் ஏதாவது கலந்த இதுவோ கொடுக்காமல் இருக்கணும். ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கலர்டு ஏஜென்ட் சாப்பிடாதமா அப்படின்னு சொல்லி வளர்த்தோம்னா அந்த பிள்ளை பெரியவளாகி வரும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த குழந்தை சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது வழியாக ஒரு சமயத்தில் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இரண்டாவதாக, இந்த அர்பனைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் மூலமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் லேடிஸ் ஆர் நவ் அடிக்டட் டு ஸ்மோக்கிங். இப்போ சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது பெண்களும் அந்த இள வயது, அந்த ஒரு 20 வயசு 30 வயசில் இருக்கும்போது சிகரெட் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த பழக்க வழக்கம் தமிழகத்தில் முந்தி இருந்தது கிடையாது. பட் இப்போ அது கொஞ்சம் பரவலாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிகரெட் பிடிக்கிற பழக்க வழக்கங்கள் கவர்மெண்ட்டும் பேன் பண்ணியிருக்க, பொது இடங்களில் சிகரெட் பிடிக்கக்கூடாதெல்லாம் பேன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அதை மக்களாகிய நம்ம தான் கடைபிடிக்கணும். ஸோ ஸ்மோக்கிங் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். புகைப்பிடித்தல் நிப்பாட்டணும். கவர்மெண்ட்டும் அந்த சிகரெட் டப்பாலெல்லாம் பிக்சர்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. பட் அந்த ஒழுக்க முறை நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். த சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல். ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது அதுவும் குறைச்சா ரொம்பவே நல்லது. ஸோ முக்கியமாக இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கலர்டு ஃபுட் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக காய்கறிகள், நான்வெஜ் விருப்பப்படுறவங்க தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்டுக்கறலாம். பட் அகைன் ஆனால் அதுலேயுமே கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தானே டாக்டர் சொல்கிறாங்க ஜென்ரலாகவே? சரி, நான் வெஜிடேரியன் வீட்டில் செஞ்சு நல்லா சாப்பிட்றதுல ஒன்றும் கலர்ட் ஏஜென்ட்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இல்லை, வெஜிடேரியன்லேயே கூட பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நேச்சுரல் இதை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஆக்கும், ஏதாவது ஒரு கலர்டு இது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஃபுட் ஆர்டிக்கலில் சூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது காய்கறிகள் வாங்கிக்கரலாம், இல்லை பழங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கரலாம். பட் ஒரே ஒரு இது என்னென்னா வந்து ஒரு மிக்சட் ஃபுட் ஹேபிட் இருக்கணும். ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் சொல்ல போனால், ஸோ வெஜிடேரியனாக இருக்கலாம், இல்லை நான் வெஜிடேரியனாக கூட இருக்கலாம். பட் வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது. நான் வெஜிடேரியன் பிரச்சனை கிடையாது. பட் எதுனாலும் கலர்டு எது எல்லாமே ஆட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா வந்து ரொம்ப நான் வெஜிடேரியன், அதாவது ரெட் மீட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரெட் மீட் ஏதாவது சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோலன் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நார்மலாக ரெட் மீட் சாப்பிடாதவங்களுக்கும் ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெட் மீட் எடுக்கிறவங்களுக்கு கோலன் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த ரெட் மீட் கன்சம்ஷன் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. இரண்டாவது, ஒரு 50 வயதுக்கு மேலே ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், இன்கேஸ் அவங்க ரெட் மீட் எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்திருந்தால் 10 வருஷத்துக்கு ஒரு முறை கொலனோஸ்கோபி அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸோ இல்லை குடல் சம்மந்தப்பட்ட வேறு பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது முக்கியமாக இந்த நான் இடையில சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு இந்த பிராக்கா மியூட்டேஷன் இல்லாட்டி அந்த ஹெரிடிட்டரி மியூட்டேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்குரிய டெஸ்ட் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். இவங்களுக்கும் இல்லாமல் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அந்தந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களாக இருந்தால் நார்மல் ஜென்ரல் பாப்புலேஷனில் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணணும்னு நான் அட்வைஸ் பண்ணுவோம். இரண்டாவது, 21 வயசுக்கு மேலே உள்ள பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பேப்ஸ்மியர் முதல் 3 வருஷத்துக்கு. ஸோ அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்டிங்லாம் வந்துருச்சு. அட்வான்ஸ் அந்த லிக்விட் ஸ்மியர் அப்படின்ற டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டோட சேர்த்து இதை பண்ணும்போது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணினா போதும். ஓகே, அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஜீனோடைப்பிங் ப்ளஸ் பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுன்றதுல நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா
5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். ஸோ இது வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தடுக்கிறதுக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. மேமோகிராம்ன்றது வந்து மார்பக புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு. 50 வயதுக்கு மேலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு முறை கொலனோஸ்கோபி டெஸ்ட், அதாவது பெருங்குடல் முழுதாகவே செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அது வந்து கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அது எல்லா ஊர்லேயும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 40 வயசுக்கு மேலே மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ அரசு மருத்துவமனைகள்லேயும் அந்த இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை லங்ஸு, கிட்னி, லிவர் இல்லை கேன்சர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இல்லாட்டி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள், கேன்சர்னு இல்லை, உடம்பு நல்லா இருக்கணும்னா மற்ற எந்த நோயுமே வரக்கூடாது. ஸோ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் எல்லா விதமான டெஸ்ட்டையும் பண்ணினோம்னா பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட முடியும். பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதையும் தொடர்ந்து செய்யணும்னா அதை செஞ்சுக்கிட முடியும். முக்கியமாக நலமாய் வாழ்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள், செல்ஃப் டிசிப்ளின் ப்ளஸ் இந்த மாதிரியான டெஸ்ட் அது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகள் கேன்சர்னு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். நிச்சயமா டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னது வந்து பெண்கள் ஆண்கள்னு 2 பேருக்குமே பொதுவாக சொன்னீங்க. பர்டிகுலராக ஆண்கள் வந்து இந்த வயதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? ஸோ டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 50 வயதுக்கு மேலே கொலனோஸ்கோபி பண்ணணும். அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் 50 வயதுக்கு மேலே ஜாஸ்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணும்போது சீரம் PSA, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், PSAன்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் பண்ணோம்னா இந்த ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். மூணாவதாக ஆண்களுக்கு முக்கியமாக இந்த சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை புகையிலை இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வாய், கழுத்து, நுரையீரல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த பழக்கத்தை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது சிரமங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள டாக்டரை கண்டிப்பாக போய் பார்த்தாகணும். ஸோ தெர் ஆர் சம் டெஸ்ட், இந்த விஷுவல் எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், லெரிங்கோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு தான். இதெல்லாம் செலவே ஆகாது, சாதாரண டெஸ்ட்டு தான். பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்டு 1 நிமிஷம் தான் ஆகும். ஒரு சின்ன கண்ணாடி மூலமாக, ஒரு கேமரா மூலமாக அந்த மூக்கு பகுதியிலோ இல்லை வாய் பகுதியிலையோ அந்த ஸ்கோப்பி பண்ணி பார்ப்பாங்க. இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கங்கள் ஏதாவது 10 வருஷம் பிடிச்சிருந்தேன், 20 வருஷம் பிடிச்சிருந்தேன்றவங்க எல்லாமே வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய சாதாரண டெஸ்ட் தான் இது. இது எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணோம்னா இந்த வாய், கழுத்து இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வராமல் அட்லீஸ்ட் ஆரம்ப நிலையில் ஏதாவது இருந்ததா அதை முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் செஞ்சுக்கரலாம். மூணாவதாக இந்த லங் கேன்சர். லங் கேன்சர் எப்பயுமே நம்ம ஊரில் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வராங்க. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஊரில் எந்தெந்த ஊரில் இருக்கவங்களோ அங்கேயும் பண்ணிக்கலாம், இல்லை மெட்ராஸில் இருக்கவங்களாக இருந்தால் புரோட்டான் கேன்சர் சென்டருக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிறலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து தனியாக ஸ்க்ரீனிங்க்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கேன்சர் ப்ரிவென்ஷன் அண்ட் ஸ்க்ரீனிங். இது எதுக்குன்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குன்னே ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கவுன்சிலிங் பண்ணுறது அதெல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் நிறையா இருக்குது. எனக்கு கேன்சர் வராது அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா, ஒழுக்கமான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு வழிவகைகள் செய்ய முடியும். நிச்சயமா டாக்டர். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து எந்த மாதிரியான புற்றுநோய் அதிகமாக இருக்கு டாக்டர்? வாய் மற்றும் கழுத்து, ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். லங் கேன்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. மூணாவதா ஸ்டொமக் கேன்சர்ஸ். இது எல்லாமே வந்து இந்த டொபாக்கோ ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ்னால வரக்கூடியது. புகையிலை சார்ந்த பொருட்கள் உபயோகிக்கனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள் தான் ரொம்பவே காமனாக இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் இன் இந்தியா. ஓகே டாக்டர். இப்போ ஜென்ரலாக வீட்டில் வந்து ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னும் போது அங்கே அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அந்த குடும்பத்தார் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி பார்த்துக்கணும் அவங்கள, அது வந்து பரவும் தன்மை கொண்டதா அப்படின்ற ஒரு பயம்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேன்சர்னு கண்டுபிடிச்சா முதல்ல செய்ய வேண்டியது பயப்படாமல் இருக்கணும்.
கேன்சர் இஸ் கியூரபிள். புற்றுநோய் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கேன்சர்னு ஏதாவது சந்தேகமோ இல்லாட்டி இப்போ ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க, இது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா உடனே அவங்க அணுக வேண்டியது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கேன்சர் டாக்டர் இருந்தாங்கன்னா அந்த கேன்சர் டாக்டர் அணுகலாம். இல்லாட்டி அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த எனக்கு இந்த டாக்டரை போய் பார்த்தா தான் எனக்கு அந்த டாக்டர் நல்லா பேசுகிறாங்க, நல்லா செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அவங்கவுங்க ஒருத்தருக்கும் டாக்டர் இருக்கும். அந்த டாக்டரை போய் கண்டிப்பாக பார்த்தாகணும். இப்போ ஆங்கில மருத்துவங்களில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ கேன்சர்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பயாப்சி இல்லாட்டி ஸ்கேன் ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்பாங்க. பயாப்சி பண்ணினா மட்டும்தான் அந்த கேன்சர் என்ன வகையான கேன்சர், அது கேன்சர் தானா, கட்டிகள்லேயே சாதா கட்டியும் இருக்குது, கேன்சர் கட்டியும் இருக்குது. ஒரு சத டெஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா அது சாதா கட்டியா இல்லை கேன்சர் கட்டியாங்கிறது தெளிவாக தெரியும். இன்னொன்று ஒரு தவறான ஒரு எண்ணம், ஒரு கத்திப்பட்டா பரவிடும், இப்படி ஒரு தவறான எண்ணம் தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு சிரமம் இருந்துச்சுன்னா அது ஒரு பயாப்சின்றது வந்து ஒரு சாதாரண டிஷ்யூவை எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். அது ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது என்ன கட்டி, கேன்சர் கட்டி தானா அப்படிங்கிறது தெரிய வரும். இரண்டாவது, கேன்சர் கட்டிகள்லேயே நிறையா வகைகள் இருக்குது. அதில் இது வீரியம் ஜாஸ்தி உள்ள கட்டியா இல்லை வீரியம் கம்மியான கட்டியா, அந்த கட்டியில் ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து இது டேப்லெட்டில் சரி பண்ணக்கூடிய வைத்திய முறையா இல்லை இன்ஜெக்ஷன் போட வேண்டியதா இல்லை மாலிகுலர் டெஸ்டிங்க்கு பண்ணுறதுக்கு அந்த கட்டி போதுமானதாக இருந்தால் கூட அதே சாம்பிளே கூட நாங்கள் அது யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய வைத்திய முறைகள் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ கேன்சர்னு வந்தால் பயப்படாமல் அவங்க டாக்டரை அணுகணும். இல்லை அவங்க ஊரில் கேன்சர் டாக்டர்னு யாராவது இருந்தாங்கன்னா உடனே அந்த கேன்சர் டாக்டரை அணுக வேண்டியது இருக்கும். அப்படி இல்லையா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகள், எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்குரிய வைத்திய முறைகள் என்னங்கிறத செஞ்சு கொடுக்க முடியும். நிச்சயமா டாக்டர். இப்போ ஒரு சில நோய்க்கு வந்து தடுப்பூசி இருக்கு இல்லையா டாக்டர், அந்த மாதிரி இந்த கேன்சருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிறது இருக்கா? இப்போ முந்தியில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பெண்களுக்கு அந்த கருப்பை வாய் புற்றுநோய்ன்றது வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருந்த காலம். ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு ரிசர்ச் வந்து ஒரு 20 வருஷம் முந்தைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இன்ன தேதிக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு கேன்சர் வேக்சின் இருக்குது. அதாவது சர்வைக்கல் கேன்சர் வேக்சின். அது யாருக்கு போடணும்னா கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி. தடுப்பூசின்றது வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி போட வேண்டியது. ஸோ இளம் பெண்கள், அதாவது 9 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த கேன்சர் வேக்சின், சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கைனகாலஜி டாக்டர் இல்லை ஆப்ஸ்டெடிக் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே இதை செஞ்சு கொடுக்க முடியும். இது 2 வகையான டோசேஜஸ் இருக்குது. அந்த டோசேஜஸ் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு, அந்த பேஷண்ட் கிடையாது, அந்த இளம் பெண்களை செக் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த டாக்டர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்சின் போடும்போது 95% வாழ்நாளுக்கே அந்த குழந்தைக்கு கேன்சர் வராமல், அந்த கருப்பை வாய் கேன்சர் வராமல் இருக்க முடியும், பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். இந்த கேன்சர் வேக்சின்னால் அந்த பர்டிகுலர் கேன்சரை கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு 15லேருந்து 20 வருஷத்தில் இந்தியாவில் சர்வைக்கல் கேன்சரை இல்லாமல் செய்ய முடியும். நிச்சயமா டாக்டர். இப்போ கேன்சர் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆண்களுக்கான இந்த புற்றுநோய் பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ நீங்கள் சொல்லலாம் டாக்டர். ஸோ ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது பெண்கள் கண்கள், அந்த கண்கள் இருக்கக்கூடிய உடம்பு ஆண்கள். ஸோ முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நிப்பாட்டணும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா இனிமேல் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டுங்க, குறைக்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் நிப்பாட்டுறது ரொம்பவே நல்லது. புகையிலை பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நிப்பாட்டுறது ரொம்பவே நல்லது. இரண்டாவது, ஆல்கஹால், அதாவது ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடிய இது இருந்துச்சுன்னா சோஷியல் ட்ரிங்கிங் அகைன் மே ஆர் மே நாட் பி பர்மிட்டட். பட் ஜென்ரலாக எந்த ஒரு நல்ல பழக்கமுமே இருந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும். 40 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை மாஸ்டரல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 50 வயதுக்கு மேலே கொலனோஸ்கோப்பி இல்லை ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இந்த மாதிரியான கேன்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான பிளட் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கிறலாம். எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப முத்தி போய் அட்வான்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் டாக்டர் போய் அணுகிறதுக்கு பதிலாக வர்றதுக்கு முன்னாடியே அதை தவிர்க்கிறதுக்கு எதாவது நிறையா டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சோம்னா
கேன்சரோ இல்லை வேறு எந்த நோயோ வராமல் அருமையாக இருக்கலாம். நிச்சயமா டாக்டர், ஆண்களுக்கு எந்த மாதிரியான புற்றுநோய் வரும், அதுல இருந்து தற்காத்து கொள்வது எப்படி, இப்படி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இது எல்லாமே நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.